அசெம்பிளியில் வந்து அவரை டெய்லி அவரை சந்திக்கிறது, அவருடைய டீல் பண்ணுற விதம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்காக நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த சிலை திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்குது பாருங்க. அதை வந்து 133 அடியை அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நீங்கள் அப்போது கடற்கரைக்கு நீங்கள் போய் கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த விவேகானந்தர் பாறை மட்டும்தான் இருக்கும். ஒரே காவி கொடியாக இருக்கும். ஆமாம். அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நார்த் இந்தியன் சென்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய வருவாங்க, போவாங்க. ஒரு சவுத் இண்டியன் பிரசன்ஸே அங்கே இருக்காது. தமிழ்நாட்டு வாடையே அங்கே இருக்காது. இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் சிலை வைக்கிற போறாரு. அப்போ நான் வந்து கவர்னர் உரமுல பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருமையாக பீத்திக்கிறீங்க. அதில் கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது தெரியுமா? அந்த வருஷம் தான் புரோஹிபிஷனை லிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்காக வேண்டி ஒரு அடியை குறைச்சி 132 அடியில் வைங்களேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அனுப்பிச்சார். ஒரு செகண்ட் கிடையாது. தம்பி பீட்டர், நீங்கள் மாமிசம் உண்பீங்களான்னு கேட்டார். ஆமாண்ணே. புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அதுக்காண்டி ஒரு அடியை குறைச்சிடலாமான்னு கேட்டார். சொல்கிறேன், இப்போது அந்த சிலை வைக்க போய் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக மாறிடுச்சு. அந்த சிந்தனையில் தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வெளியில் சொல்லலை. வெளியே அதை வந்து அந்த மாதிரி ஒரு கலைஞர்கிட்ட